அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மெர்ஜ்டு சிலபஸ், ஃபைன் ஆர்ட் ஃபோர் கோட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு மெக்கானிக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் வேற ஒன்றும் இல்லை. h is equal to sigma pk qk dot minus l. L is Lagrangian of the system. நமக்கு L தெரிஞ்சிருக்கணும். தென் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கும், ஜெனரலைஸ்டு மொமெண்டா. இப்போ n ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு, q1 q2 up to qn. நம்மளால n ஜெனரலைஸ்டு மொமெண்டம் கால்குலேட் பண்ண முடியும், p1 p2 up to pn. So suppose அங்க n generalized coordinates இருக்குன்னா h is given by p1 q1 dot plus p2 q2 dot plus and so on plus pn qn dot. Suppose n generalized coordinates இருந்ததுன்னா இந்த sigma pk qk dot இந்த மாதிரி வந்துரும் minus l. இதுதான் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் h. Then இந்த ஹாமில்டோனியன் இருக்குது இல்லையா, இதை நம்ம எப்போதுமே ஃபைனலா h is a function of pk qk t அப்படின்னு எழுதுவோம். சம்டைம்ஸ் t வந்து எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. h is a function of pk qk தான் இருக்கும், t வந்து இம்ப்ளிசிட்டா இருக்கும். தென் இந்த canonical equations of motion இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். dou h by dou pk is equal to qk dot. dou h by dou qk is equal to minus pk dot. dou h by dou t is equal to minus dou l by dou t. ஏன்னா h is a function of pk qk t சொன்னோம் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து t எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. dou h by dou pk, அப்ப h pk வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம், h qk வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம், h t வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். dou h by dou pk is equal to qk dot. dou h by dou qk is equal to minus pk dot. dou h by dou t is equal to minus dou l by dou t. So n generalized coordinates இருந்ததுன்னா இதுல ஒரு n equations இருக்கும். அப்ப ஏன்னா n generalized coordinates இருந்ததுன்னா n generalized momentum வந்துரும். இங்க ஒரு n equation வரும், இதுல ஒரு 1 n 1 ஆட் பண்ணுங்க, 2n plus 1 equations நமக்கு வரும். இதுதான் canonical equations of motion. Hamilton's canonical equations of motion. Okay, 2n plus 1 equations இருக்கு. ஒருவேளை டைம் t எக்ஸ்பிளிசிட்டா இல்லைன்னா நமக்கு எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வரும்? n plus n 2n ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போலார் கோஆர்டினேட்ஸுக்கு நம்ம நெக்ஸ்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் r and θல ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் h எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். அங்கேயும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் r and θ. ஸோ நம்மளுக்கு வந்து q1r q2 θ. போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன? x என்னது? x is equal to r cos θ, y is equal to r sin θ. h is given by the formula sigma pk qk dot minus l. அப்ப நமக்கு என்ன வரும்? pr r dot plus p theta theta dot minus l. so l calculate பண்ணலாம். l, what is l? t minus v. t kinetic energy of the system, total kinetic energy of the system, half m x dot square plus y dot square. x dot என்ன வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் uv ஃபார்முலா r அப்படியே இருக்கட்டும், cos θவுக்கு minus sin θ θ dot, then plus r க்கு r dot cos θ அப்படியே வரும். y dot என்ன வரும்? ஃபர்ஸ்ட் r அப்படியே இருக்கட்டும், sin θவுக்கு cos θ θ dot, then plus r க்கு r dot sin θ அப்படியே வரும். இந்த x dot square plus y dot square நீங்க என்ன வருதுன்னு சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். r dot square plus r square theta dot square வரும். நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துரும். so t is equal to half m x dot square plus y dot square க்கு நம்ம r dot square plus r square theta dot square போடலாம். potential energy V is a function of r and theta. V is a function of எப்படி எடுத்துக்கலாம்? r and theta. kinetic energy calculate பண்ணிட்டோம். so L is equal to Lagrangian L is equal to half m r dot square
plus r square theta dot square minus v of r comma theta. So h is equal to Hamiltonian h is equal to PR r dot plus p theta dot minus L minus half m r dot square plus r square theta dot square minus L. Okay va? So L la vandu half m r dot square plus r square theta dot square first term negate பண்ணிட்டோம், அடுத்து plus ஆயிடும். minus இப்ப என்ன ஆயிடும், minus into minus plus ஆயிடும். v of r comma theta. இது Hamiltonian h. ஆனா நம்ம h வந்து பொதுவா எப்படி ஃபைனல் ஆன்சர்ல கொண்டு வரது வழக்கம்? pk qk t. t வந்து எக்ஸ்பிளிசிட்டா இல்லன்னா pk qk ல வரணும். அப்ப நமக்கு ஃபைனலா வர h வந்து இப்ப pr p theta generalized coordinates எதெல்லாம் r theta. So pr r p theta theta ல நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான் நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चनல ABCD ல எல்லையாவது ஒண்ணுல இருக்கும். இந்த h நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்னலாம் வந்திருக்கு, r dot theta dotலாம் வந்திருக்குது இல்லையா, அதெல்லாம் அதுக்கு நம்ம வேல்யூ போடணும். சோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் pr r p theta theta. ஏன்னா qk இங்க வந்து q1 q2 ரெண்டு ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கு. q1 தான் r, q2 தான் theta. அதே மாதிரி ஜெனரலைஸ்ட் மொமெண்டா இங்க p1 p2 என்னது pr p theta. சோ நம்மளுடைய ஹாமில்டோனியன் h எப்படி வரணும், pr p theta r theta ல வரணும். ஒண்ணும் இல்ல, இந்த r dot theta dotக்கு நம்ம வேல்யூஸ் போட்டுட்டா ஈஸியா முடிஞ்சிரும். வந்து இந்த h இருக்கு, இந்த ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் h என்ன இருக்கு, pr r dot plus p theta theta dot minus half m r dot square plus r square theta dot square plus v of r comma theta. பட் இந்த ஆப்ஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குமான்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பாக்குறதுக்கு எதுல இருக்கணும், pr p theta r theta ல தான் இருக்கணும். அப்படி ஒரு ஆன்சரை தான் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த r டாட்டையும் theta டாட்டையும் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் தெரியுமானா தெரியும். பாருங்க, dou L by dou qk dot, இது pk நம்ம படிச்சிருக்கோம்ல, pk is equal to dou L by dou qk dot. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப pr is equal to dou L by dou r dot, p theta is equal to dou L by dou theta dot. Okay, what is Lagrangian L? இந்த ப்ராப்ளத்துல half m r dot square plus r square theta dot square minus v of r comma theta. Okay, dou L by dou r dot என்ன வரும்? இது r dot வச்சு partial differentiation பண்ணும்போது half m constant, r dot square க்கு 2r dot வரும், 2 cancel ஆயிடும், m r dot. இந்த dou L by dou r dot தான் pr. pr is equal to m r dot. இதுல இருந்த r dot க்கு நம்ம என்ன வேல்யூ எழுதலாம், pr by m. Then dou L by dou theta dot calculate பண்ணுவோமா? Lagrangian L theta dot வச்சு partial differentiation பண்ணும்போது இதுல மட்டும்தான் theta dot term இதுல மட்டும்தான் வருது. So half m constant. இதுக்கு r dot square க்கு differentiation partial theta dot வச்சு பண்ணும்போது 0 வந்துரும். r square constant, theta dot square க்கு 2 theta dot வரும். இந்த 2 cancel ஆயிடும். m r square theta dot. dou L by dou theta dot னா p theta. இதுல இருந்த theta dot க்கு நம்ம என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம், p theta by m r square. So நம்ம கையில இருக்க ஹாமில்டோனியன் h ல r dot க்கு pr by m உம் theta dot க்கு p theta by m r square உம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். r dot க்கு pr by m உம் theta dot க்கு p theta by m r square உம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே வாங்க. So this is h is equal to pr. What is r dot? pr by m plus p theta. What is theta dot? p theta by m r square minus half m. What is r dot square? pr square by m square plus r square. What is theta dot square? What is theta dot square? p theta square by m squared r power 4. Then plus pr plus v of r comma theta. Simplify பண்ணலாம். What is this? h is equal to pr square, pr into pr squared by m plus p theta squared by m r square minus half m உள்ள கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு m cancel ஆயிடும். So half pr squared by m. Then again minus half m நீங்க உள்ள கொண்டு போறீங்க, இங்க மைனஸ் இருக்கு, minus half m உள்ள கொண்டு போகும்போது இங்க ஒரு r squared r power 4 ஆல்ரெடி cancel ஆகும், ஒரு m கேன்சல் ஆயிரும் இல்லையா. So p theta squared by m squared r squared first வரும்.
இந்த m squared கூட கேன்சல் ஆக போகுது. r squared r power 4 ஆல்ரெடி கேன்சல் ஆகி டினாமினேட்டர்ல r squared இருக்கும். ஸோ mக்கும் m squaredக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. பிளஸ் v of r comma theta. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். pr squared by m மைனஸ் half pr squared by m. ஸோ இதில் நம்ம 2m LCM எடுக்கும்போது இங்கே 2 வரும். 2 pr squared minus pr squared by 2m. Then p theta squared by mr squared minus p theta squared by 2mr squared. 2mr squared நம்ம LCM எடுக்கிறோம். இப்போ மேலே 2 ஆல ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 2p theta squaredல ஒரு p theta squared போயிடுச்சுன்னா p theta squared. So that is what p theta squared by 2mr squared plus v of r comma theta. So இதில் பாருங்க h is a function of நம்மளுக்கு எப்படிலாம் வந்திருக்கு r இருக்கு, theta இருக்கு, pr இருக்கு, p theta இருக்கு. ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் டைப்ல இந்த ஹாமில்டோனியன் h அவுட்புட் வந்ததை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ வாட் இஸ் த ஹாமில்டோனியன் h ஃபார் த போலார் கோஆர்டினேட்ஸ் கேட்டாங்கன்னா ஏபிசிடியில் இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதோ அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு தான் தெரியுமே டோ h by டோ pk is equal to qk dot dou h by dou qk is equal to minus pk dot. then இங்க வந்து h ல t explicitா இல்லாததனால so dou h by dou t is equal to minus dou l by dou t நம்ம போடல. இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு என்னெல்லாம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு r-ம் தீட்டாவும். so q1 q2 q1 r q2 theta என்னெல்லாம் எழுதலாம் நம்ம dou h by dou pr is equal to r dot dou h by dou p theta is equal to theta dot. dou h by dou pr என்ன நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். dou h by dou p thetaவும் என்ன நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இதோ h இருக்கு. dou h by dou pr என்ன வருதுன்னு பாப்போமா. இத pr வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது pr ஸ்கொயருக்கு 2pr வரும். 2 2 கேன்சல் ஆயிடும். pr by m. so pr by m is equal to r dot. r dot is equal to pr by m. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. then dou h by dou p theta is equal to theta dot. அப்ப h p theta வச்சு நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது இதுல p theta இல்ல, இதுல p theta இல்ல, இந்த டேர்ம்ல p theta இருக்குது. so p theta ஸ்கொயருக்கு 2p theta வரும். 2 2 கேன்சல் ஆயிடுமா. so நமக்கு என்ன வரும் dou h by dou p theta p theta actually 2p theta அந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சு by m r square is equal to theta dot. theta dot is equal to p theta by m r square. இது செகண்ட். dou h by dou qk is equal to minus pk dot யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் எழுதலாம். dou h by dou r is equal to minus pr dot. dou h by dou theta is equal to minus p theta dot. okay dou h by dou r என்ன h r வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dou h by dou r என்ன வரும். இதுல r இல்ல, இதுல r இருக்கு. so p theta squared by 2m இப்ப கான்ஸ்டன்ட். 1 by r square க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 2 by r cube. minus 2 by r cube. then இதுல ஒரு r இருக்குது இல்லையா. அப்ப இங்க என்ன வரும் dou of dou v of r comma theta by dou r. with respect to r தானே நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். yes. so this is what minus pr dot. இத கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். ரெண்டு பக்கமே நம்ம மைனஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க மைனஸ் இருக்குது இல்லையா. இல்ல மைனஸை வெளியில எடுத்து ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்றதா எடுத்துக்கோங்க. p theta squared by m r cube minus dou v of r comma theta by dou r is equal to pr dot. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே is equal to pr dot. third ஈக்குவேஷன். இன்னும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணணும். அதாவது dou h by dou theta is equal to minus p theta dot. dou h by dou theta இதுல theta இல்ல, இதுல theta இல்ல, இதுல மட்டும் தான் theta இருக்கு. so dou h by dou thetaங்கிறது dou v of r comma theta by dou theta. இதுதான் dou h by dou thetaவுக்கு பதிலா நம்ம போடுறது. so that is minus p theta dot. this implies minus dou v of r comma theta by dou theta is equal to p theta dot. so this is what our equation number 4. ஒண்ணும் இல்ல, r dot is equal to pr by m, theta dot is equal to p theta by mr square, pr dot is equal to p theta square by mr cube minus dou v of r comma theta by dou r, p theta dot is equal to minus dou v of r comma theta by dou theta. இந்த 4 equations தான் equations of motion in polar coordinates. equations of motion in polar coordinates. okay.